எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டுரா செந்தில், திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர். சிவகாமி பெத்த புள்ள, தமிழ்நாட்டை காத்த புள்ள, ஈடு என யாரும் இல்லை, எவருக்குமே பயந்ததில்லை. நேருக்கே பிடிச்ச புள்ள, நேர்மையா வாழ்ந்ததால நெஞ்சுக்குள்ள கூடியிருக்கும் காமராசரே, கல்விக்கண் காமராசரே, எங்கே காண்போம் உம்மை போல மனிதர, நாங்க எங்கே காண்போம் உம்மை போல் மனிதர. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயா காமராஜரை பற்றி தான் பேச போகிறோம். காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ ஒரு திரையரங்க திறக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. சரின்னு ஒத்துக்கிறாரு. அதே போல் திரையரங்க திறந்து வைக்கிறதுக்காக ஐயா வர்றாங்க. இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு. ஐயா என்னன்னு கேட்குறாங்க. இல்லையா, கலெக்டர் லைசன்ஸ் கொடுக்கலையா, அதனால் எப்படி என்னன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அங்கே அவர் காதுக்கு வருது. அப்படின்னா பரவாயில்ல, நான் திறந்து வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் லைசன்ஸ் தவிர படத்தை ஓட்டிக்கிடுங்க அப்படி இயல்பாக சொல்லிட்டாரு. அந்த திரையரங்கு உரிமையாளருக்கு அது ஏற்குமா? அவர் என்ன முதலமைச்சரை வர வச்சிருக்கிறாரு, ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்திருப்பாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நீ படம் பார்க்கண்டு ஒரு கூட்டம் நிற்கும். அந்த நேரத்தில் படம் நீ ஓடாது, லைசன்ஸு வரல, இப்படி இந்த விஷயங்கள்லாம் இஷ்யூலாம் வந்துச்சுன்னா அந்த திரையரங்கு உரிமையாளருக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். என்னன்னா இன்றைக்கி எப்படியும் படத்தை போட்டோன்னா மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ரொம்ப இல்லைன்னா சங்கடமாகி போயுங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் ஐயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஐயா கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லையா, ஏதோ கொஞ்சம் பெயிண்ட்டு கொஞ்சம் அடித்தது கொஞ்சம் காயாமல் போயிடுச்சு, ஒயரிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாரியா. கேன்சல் பண்ணல, அடுத்த இதெல்லாம் சரி பண்ணுங்க, லைசன்ஸ் தரேன்னு சொல்லிட்டாரியா. அப்படியா அப்படின்ட்டு ஐயாவே பார்க்க போகிறாங்க. ஐயாவே திரையரங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, ஆமாம் அவர் சொல்கிறது சரிதானே, அவர் ஸ்லாங்கில் அவர் சொல்கிறது சரிதானே, இந்த இதுவும் காயல் இல்லை, அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், லைசன்ஸ் வந்த பிறகு நீங்கள் இது பண்ணிக்கிடுங்க, படத்தை ஓட்டிக்கிடுங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு அதை ஏற்கலை, அந்த திரையரங்கு உரிமையாளருக்கு அதை ஏற்கலை. அவர் சொல்கிறாரு, ஐயா இதை மட்டும் லைசன்ஸ் மட்டும் கொடுக்காம போயிருந்தா கூட பரவாயில்லையா, அவர் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதான் மனதுக்கு கஷ்டமாக இருக்கியா. என்ன சொன்னால், முதலமைச்சரே வராருங்க, நீங்கள் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் பேசும்போது அவர் சொல்கிறாரு, கோபத்தில் டக்குன்னு சொல்லிவிட்டாரு, நான் நினச்சா முதல்வர் ஆகிடுவேன், உங்கள் முதல்வர் காமராஜர் நினச்சா என்ன மாதிரி கலெக்டர் ஆக முடியுமான்னு ஒரு வார்த்தையை விட்டு விட்டார் சார் அப்படின்னு சொல்லி இயல்பாக சொல்லிவிட்டாப்புல. சொன்னோன்னு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை கலெக்டர் வீட்டுக்கு விடு அப்படின்ட்டார். இவருக்கு உரிமையாளருக்கு ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். நேராக கலெக்டர் வீட்டுக்கு வண்டியை விட்டாங்க. நேராக அங்கே வந்தாச்சு. கலெக்டர் வீட்டுக்குள்ளே கார் வரும்போது பசுபதி ஐயா கலெக்டர் ஐயா வெளியே எரிஞ்சு ஓடி வராங்க. ஐயா என்ன முதல்வர் இங்கே வராரு அப்படின்ட்டு ஓடுறாரு பதட்டத்தோட. வணக்கம் வணக்கம், நீங்கள் நல்லா இருக்கணும், இப்படி தான் நேர்மை இருக்கணும், என்ன நான் இதுக்கு தானே பாடுபட்டோம், இதுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கணும்னு நினச்சோம், அதை கரெக்டாக சரியல, அந்த திரையரங்குக்கு லைசன்ஸ் கொடுக்காத சரிதான், நானும் சுற்றி பார்த்தேன், அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் சரி பண்ணவுடனே நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கலாம், சரிதான் இப்படி தான் இருக்கணுங்கிறேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நேர்மையான பிள்ளைய படித்த பிள்ளைய இப்படி இருந்தால் தான் அடுத்த தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கும்னே. இப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தையை விட்டுட்டோமேன்னு சொல்லி பசுபதி ஐயாவுக்கு ஒரு சங்கடம் இருக்குது. அப்போ பக்கத்தில் அவங்க கலெக்டரோட மனைவி நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி ஒரே ஒரு காப்பி தண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா தன்னை பற்றி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு, அது ஒரு புகாராக அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ இது எப்படி ஒரு முதல்வர் காமராஜரை பாதிச்சிருக்குமேன்னு அவர் ஒரு சங்கடத்தில் பசுபதியா நிற்கிறாரு. அப்போ இவர் காமராஜர் சொல்கிறாரு, ஒரு காப்பி தண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. வாங்கி குடிக்கிறாரு. குடித்த உடனே அதுதான் ஒரு தாய் உள்ளங்கிறது. காமராஜர் ஒரு தாய் உள்ளத்தோடு நடந்துக்கிறாருங்கிறது அதான் விஷயம். காரணம் பசுபதி என்ன நினைக்கிறாருங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், தப்பாக நினைக்க போகிறாருங்கிற மன உளைச்சல் அவர் நிற்கிறாருங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவர் செய்கிறாரு. காப்பியை குடிச்சிட்டு நம்ம ஊரில் பகைவர்கள் வீட்டுக்கு போனோம்னு வச்சிங்களேன், அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டோம்னா பகை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு வச்சுக்க பகை நீடிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி நம்ம ஊர்லலாம் ஒரு சைட்லாம் வழக்கம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு காப்பி தண்ணி குடித்த உடனே அவருக்கு கொஞ்சம் மனசு இறங்குது. ஐயா பரவாயில்ல, ஒன்றும் கோச்சிக்கிடலை போல இருக்குன்னு அவர் மன இறங்குவார். இதெல்லாம் உணர்ந்து தான் ஒரு காப்பி தண்ணி வாங்கி குடிக்கிறாரு காமராஜர். போகும்போது சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைய நேர்மையாக வளர்த்து விடுங்க. அப்போ கலெக்டரோட பிள்ளை நிற்கிது. அதை பார்த்து சொல்கிறாரு,
உங்க போலயே உங்க பிள்ளைய வாத்து விடுங்க, நேர்மை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி கையை கும்புறையா, ரொம்ப கும்புறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐயா போறாங்க. அவர் பதப்பதத்து, என்னையா இப்படிப்பட்ட முதல்வரை நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோமேங்கிற அவருக்கு ஒரு பதப்பதப்பு இருக்கும்ல, அதை உடைச்சிட்டு ஐயா போறாங்க. ஐயாவை ஏன் எல்லாரும் படிக்காத மேதுன்னு சொல்றோம் தெரியுமா? ஐயா வந்து ரொம்ப ஞானம் ஜாஸ்தி ஐயாவுக்கு. நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஐயா டெல்லிக்கு வந்து நேர ஐயா பார்க்க போறாங்க. டெல்லியில வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னன்னா சோகமா உட்காந்துருக்காங்க. ஐயா போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஏன் சோகமா இருக்கல என்ன அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை உங்கள் முகத்தில் சோகம் தெரியுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே நேரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை காமராஜே, இராணுவ தளபதிக்கும் நம்ம இராணுவ மந்திரிக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது காமராஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே காமராஜ் சொல்கிறாரு, ஐயா சொல்கிறாங்க, இதுக்கு என்ன, இது என்ன பெரிய விஷயமா, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா, சொல்லு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, நம்ம இராணுவ தளபதி இருக்கார்ல, அவர் ஒரு 6 மாதம் ஃபாரின் ட்ரிப் அடிச்சு விடுங்க, பதவி உயர்வு கொடுத்து ஃபாரின் சுற்றுலாவுக்கு அனுப்பிவிடுங்க, போயிட்டு வந்துடுவார்ல, வர்றதுக்குள்ள நம்ம 3 படையை பிரிச்சு விட்ருவோம் அப்படின்னாரு. என்ன சொல்கிற காமராஜ்? ஆமாம், தரப்படை, கப்பல் படை, வான்படை 3 படையை பிரிச்சு விட்டுருவான். காமராஜ் அவர் நேர் யோசிக்கிறார், ஆமாம் இது சரியா இருக்குமே, பண்ணலாமே, பண்ணுங்க சரியா இருக்கும்ன்றல பாருங்க, தப்புன்னு ஒரு விஷயத்தை எப்படி உடைச்சு விட்டு முடிச்சு விடுறாரு பாருங்க. இப்ப மந்திரி சபை அமைக்கல, ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளோ எந்த அதிகாரிகளோ டிஸ்கஷன் பண்ணல, ஒரு பெரிய விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லிவிட்டார் பாருங்களா. அன்றுதான் 3 படை உருவானது இந்தியாவுக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சாதனை பண்ணிவிட்டார் பத்திலா காமராஜர். இன்னொரு சம்பவம் சொல்ற பாருங்க. இதே போல நம்ம மதிய உணவு திட்டம் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க. இப்ப படிக்காத மாமேதைக்கு நம்ம மேதை, படிக்காத மேதை ஐயா காமராஜருக்கு ஒரு சின்ன பையன் புத்தி சொல்லியிருக்கான் பாருங்க. அதையும் தர பாருங்க. ஐயா அப்படியே வந்து கார்ல வராங்க, பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பசங்க விளையாடும் போது, என்னப்பா பள்ளிக்கூடம் யாரும் போல, என்ன விளையாண்டுட்டு இருக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் சொல்றான், பள்ளிக்கூடம் போனா யார் சோறு போடுறது அப்படிங்கிறான். இப்போ பள்ளிக்கூடம் சோறு போட்டா நீ பள்ளிக்கூடம் போவியா அப்படிங்கிறாரு. நீ இப்ப சோறை போடியா பள்ளிக்கூடம் போற இப்படி சொல்றான். உடனே யோசிக்கிறாரு, அப்ப சோறு போட்டா பையில படிச்சு போடுவாங்க. அப்ப அந்த திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை ஒரு பையன் சொல்லி கொடுக்குறாங்க. வாழ்க்கையில சிறு துரும்பும் பல்குத்து உதவும் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி நடக்குது பாருங்க. எந்த இடத்துல யாரையும் குறைவா மதிப்பிடக்கூடாதுங்கிறது இதெல்லாம் பெரிய உதாரணம். இப்ப நேரு நினைச்சிருந்தா, நேரையா நினைச்சிருந்தா இவற்றை அந்த காரணத்தை சொல்லன்ற அவசியமே இல்லை. எவ்வளவோ பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்கலாம். இருந்தாலும் அது ஒரு அவர்கிட்ட சொன்ன ஒரு பரிமாறினதன் காரணமா இன்னைக்கு நம்மளுக்கு 3 படம் பிரிஞ்சு அழகா வந்து இந்தியா பாதுகாக்கிற இடத்துல நம்ம வச்சிருக்கோம். இது காமராஜரால தான் முடிஞ்சது. அதே அந்த சின்ன பையன் ஒன்று சொன்னா அவர் தட்டி கழிக்காம காமராஜர் போனார்ல, அதனாலதான் நமக்கு மதிய உணவு திட்டம்னு ஒன்று கிடைச்சது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் இவளுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு யாரையும் நம்ம உதறி விடக்கூடாது, தள்ளி விடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்களும் பெரிய காரணம். இன்னும் பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஐயா காமராஜரை பற்றி. நன்றி, வணக்கம். பட்டூராம் செந்தில், திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர். பட்டூராம் பட்டறை யூடியூப் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.